நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆப்ரேட்டர்ஸ் ஓகேவா. அப்போவே இவன் சொன்னான், மைக்கு சொன்னான், இந்த மாதிரி பேட்ரி கம்மியாக தான்டா இருக்கேன், சிவப்பு கலர் இருக்குல்ல அந்த லைட் எரிஞ்சிச்சு ஓகேவா. அப்போ நான் அவ்வளோ யோசிக்கல, சரி ஓகே 30 நிமிஷமாக டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பாதியில் தலைவன் ஆஃப் ஆகியிருக்கான், எனக்கு தெரியாது. நான் என் பாட்டுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கான்செப்ட் 30 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் உட்கார்ந்து சரி ஓகே அப்பா எடிட் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றேன். இந்த பிஜிஎம் இருக்குல்ல, இந்த சோகமான பிஜிஎம் ஆக்சுவலி, எழுவய பூக்களையே ஏறெடுத்து வாக்கலையே ஆளால ஊஞ்சிருப்பு, அந்த மாதிரி தான் என் நிலமை இருந்துச்சு. இப்போ திருப்பி உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ டிலே ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஓகே, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம் ஈக்குவல் டு 5 இப்போ அப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது பேசிக்கலி என்ன அப்படின்னா, இந்த நம்மங்கிற ஒரு டேட்டா டைப்பில் 5 இருக்கும்ல. ஸோ இப்போ இதை ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணணும். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதவே 5ன்னு இன்செர்ட் பண்ணுறதே ஒரு மேனிப்புலேஷன் தான். ஒரு பொட்டி இருக்குது, அதுக்குள்ளே ஒன்று போடுறீங்க. மேனிப்புலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த டேட்டாக்குள்ளே வச்சு ஏதாச்சும் ப்ளே அரவுண்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல, இதை செக் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தான் அந்த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் நிறைய டைப் இருக்குது, எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அது என்ன ப்ரோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு, இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் நம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டிக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உன் பொட்டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். உன்னோட வேரியபிள் ஆஃப் நம் தட் இஸ் ஈக்குவல் டு 5. கைஸ் சும்மா மேத்தில் சொல்லுவீங்கல்ல, ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா, ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்த்தீங்களா, எழுதிலாம் வச்சுருக்கேன், போன வீடியோவில் நடந்தது தான். ஸோ அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். சரி ஓகே ஃபைன், ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன, ஏ வந்து 5ன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ ஒருவேளை வந்து ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு 5 நீங்கள் எழுதிட்டீங்க ஓகேவா, திருப்பி நீங்கள் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொன்னால் அது என்ன ஆகும் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உள்ள என்ன இருக்குன்னா அது கண்டுக்காது, உள்ள இருக்கோ இல்லையோ. இது முன்ன ஏ ஈக்குவல் டு 5 இருந்தால் அதெல்லாம் கண்டுக்காது. இதை என்ன இருக்கோ அது இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக ஓவர் ரைட் பண்ணி அதை தூக்கி தூர போட்டு இப்போ நீங்கள் ஏ ஈக்குவல் டு என்ன போடுறீங்களோ அதுதான் ஏஆ இருக்கும், அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் எப்போ இந்த ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் எக்ஸாக்ட்லி என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும் சிம்பிளாக. ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் டு 5 இருக்கா, அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும் டப்புன்னு சொல்லுங்கள், 5 இருக்கும், 5 இன்செர்ட் ஆயிரும் சிம்பிள். இதுக்குள்ளே ஒருவேளை நமக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் ஓவர் ரைட் பண்ணி இது இன்செர்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் as that. கிளியராக போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஈக்குவல் டு, என்ன ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டுலாம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கைஸ் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அவ்வளோ சீனு கிடையாது. நம்ம மேத்தில் ஜென்ரலாக பார்ப்போம்ல, இந்த அடிஷன், இந்த சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுதான் சிம்பிள், முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். லைட்டாக எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம் 1 ஈக்குவல் டு 2, நம் 2 ஈக்குவல் டு 3, பேசிக்கலி ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணுறதுக்கு 2 வச்சு பண்ணுவோம்ல, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஸோ அதனால் 2 எடுத்திருக்கோம். ஸோ நம் 1ல் வந்து 2 இருக்குது, நம் 2ல் வந்து 3 இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்னது அடிஷன், சிம்பிள். இப்போ நம் 3 ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்தா அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கா, இந்த ஈக்குவல் டுனா என்ன சொன்னேன், வாட் எவர் ரைட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இதுக்குள்ளே சிம்பிளாக அசைன் ஆயிரும். கிளியர். ஸோ அப்போ என்னென்னு பாருங்கள், நம்ம ஒன்று என்னது கைஸ், நம்ம ஒன்று வந்து 2 ப்ளஸ் 3, 2 + 3 5. இந்த 5ங்கிற இந்த வேல்யூ இதுக்குள்ளே அசைன் ஆயிரும், மேக் சென்ஸ், தட் இஸ் 5. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைனஸ், அது சப்ட்ராக்ஷன். ஸோ நம் 2 வந்து 3, அப்போ 3 - 2 என்னது கைஸ், 3 - 2 1, சிம்பிள். நம் 3 ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். கிளியராக புரிஞ்சுல. ஸோ இதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை ஏ வந்து 5ன்னு எடுத்துகிட்டு பியை வந்து 2ன்னு எடுத்திங்க அப்படின்னா 5 × 2 இதுதான் அதோட வேல்யூ, விச் இஸ் 10. இதுக்குள்ளே அசைன் பண்ணு, இதுதான் நம் 3, தட் இஸ் 10, டன் அண்ட் டஸ்டட். இன்டூ நான் மல்டிப்ளிகேஷன், மைனஸ் நான் சப்ட்ராக்ஷன், ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது அடிஷன், அவ்வளோதான். இதெல்லாம் கேரக்டர்ஸில் கீபோர்டில் இருக்கும்ல ஃபார் ஷூர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனில் நமக்கு 2 இருக்குது, ஸ்லாஷு பர்சன்ட். என்ன ப்ரோ டிவிஷன் ஏ டிவைடட் பை பினா 1 தானே ப்ரோ, அது எதுக்கு ப்ரோ 2 ஆப்ரேட்டராக வச்சுருக்காங்க, தனியாக ஒரு ஆப்ரேட்டராக வச்சுருக்கலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். இப்போ நம் 2 வந்து 10ன்னு எடுத்துக்கோங்க, நம்ம 1 வந்து 5ன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிளுக்கும், ஓகேவா. ஸோ 10 டிவைடட் பை 5 தான் ரெண்டுக்குமே அர்த்தம். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா 10 டிவைடட் பை 5. கூல், மேக் சென்ஸ். ஸோ இப்போ எனக்கு நல்லா சொல்லுங்கள், இதை டிவைட் பண்ணுங்கள். இதோட கோஷியன் 2ஆக இருக்கும், பிகாஸ் 5 × 2 = 10, எக்ஸாக்ட்லி டிவைசிபிளாக இருக்கிறதுனால ரிமைண்டர் 0. இந்த கீழே இருக்கிறது ரிமைண்டர், மேலே இருக்கிறது கோஷியன்ட். ஸோ ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் டிவிஷன் தான். ஆனால் வாட் எவர் வி கெட் இன் கோஷியன்ட்
அதான் ஆன்சர் விச் இஸ் 2. ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னா a டிவைட் b பண்ணி அதோட கோஷியன்ட். நீங்களே சொல்லுங்கள். பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா வேறு என்ன இருக்குது, a டிவைட் b பண்ண ரிமைண்டர், அவ்வளோதான். ஸோ ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கோஷியன்ட், பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிமைண்டர், சிம்பிளாக. ஸோ இப்போ வந்து அடுத்த யூனியரி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் லைட்டாக இங்கே விட்டு வச்சோம்ல தலைவனுங்களை, அவங்கள பார்த்துடலாம். ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், மல்டிப்ளை பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம்ல, அது கூட நம்ம இப்படி போடலாம். மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு எல்லாம் போடலாம். ஓகேவா? ஜென்ரலாக இது மட்டும் சொன்னேன்னா அது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னாலேயே இந்த ரைட் சைடு இப்படி கொடுத்தீங்கனாலே இங்கே ஈக்குவல் டு வருதுல்ல, அப்போது ஈக்குவல் டூவில் ரைட் சைடில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை இங்கே அசைன் பண்ணிடும். இந்த எல்லா ஆப்ரேட்டருமே பேசிக்கலி அசைன் பண்ணும். ஆனால் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து என்ன ரைட் சைடில் இருக்கோ அதை எக்ஸாக்டாக அசைன் பண்ணும். ஆனால் இது வந்து அசைன் பண்ணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அசைன் பண்ணும். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வச்சுட்டு அது கூடால ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அசைன் பண்ணும். அவ்வளோதான். சிம்பிள் as that. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம வந்து 5ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? நமக்குள்ளே இப்போ 5 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இதுக்கு அர்த்தம் ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலா தான், நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 10, அவ்வளோதான். ஆல்ரெடி இருக்கிற அதை எடுத்து 10 அதுக்குள்ளே கூட்டி அதை ஸ்டோர் பண்ணி, ஏன்னா ஈக்குவல் டூ இருக்குது, இதை அசைன் பண்ணும். நான் சொல்லிட்டேன், கிளியராக சொல்லிட்டேன், ஈக்குவல் டு வரும்போதெல்லாம் அசைன் பண்ணிடுவோம் கம்பல்சரியாக. இவன் எக்ஸாக்டாக அசைன் பண்ணுவான், இவன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் பண்ணுறான்ல, அவ்வளோதான். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணும், இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற நம்மையே எடுத்து, அதான் ஃபார்முலா பாருங்கள், நம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10னா நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 10, ஆல்ரெடி இருக்கிற நம் ப்ளஸ் 10, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கிற நம்ம என்ன கைஸ், 5 தானே. இப்போ 5 ப்ளஸ் 10 15 ஆகிடுச்சு. இப்போ ஈக்குவல் டு நம் இங்கே அசைன் பண்ணு 15, டன் அண்ட் டஸ்டட். ஸோ நம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 இதே தான். நம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 என்ன, நம் ஈக்குவல் டு நம் மைனஸ் 10, நம்மே சேர்த்துக்கோ, அது கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணு, மைனஸ் 10 ஈக்குவல் டு இருக்குது, அசைன் பண்ணு நம் மைனஸ் 10. இப்போ என்னது 15 மைனஸ் 10 என்னது சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிறது 15, கரெக்டாக? ஏன்னா நம் ப்ளஸ் 10 ஆகி நம்ம 15 ஆகிடுச்சு. ஸோ இப்போ 15 ஆல்ரெடி இருக்கிற 15 கூட மைனஸ் 10 பண்ணால் தட் இஸ் 5. மேக் சென்ஸ்? அதே மாதிரி ஸ்டார் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள், இது நீங்களே சொல்ல போகிறீங்க. இப்போ நம் இன்டூ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா இப்போ நம் வந்து 5ஆக இருக்குது, கரெக்டாக? அப்போ இதோட ஃபார்முலா என்ன, ஆக்சுவலி ஃபார்முலா என்ன, நம் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற நம் இன்டூ 5. அப்போ நம் இன்டூ 5 என்ன, ஆல்ரெடி 5 இருக்குது, 5 இன்டூ 5 நமக்கு நல்லா தெரியும் 25, இதுக்குள்ளே அசைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன தான் மாறும், 25 மாறும். as simple as that. ஸோ இதெல்லாம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். என்ன ஒரு விஷயம் இருக்குது, யூனரி ஆப்ரேட்டர்ஸ், அதுவும் எக்ஸாக்ட்லி ரொம்ப ஈஸி மக்களே, ரொம்ப ஈஸி. ஸோ ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ப்ளஸ்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற நம் கூட வெறும் ஒரே ஒரு அடிஷன் பண்ணும், ப்ளஸ் 1 பண்ணும். நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1, ஆல்வேஸ் ஒரே ஒருக்கா அடிஷன் பண்ணும். 1 இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இப்போ 5 இருக்கா, நமக்குள்ளே 5 இருக்கா, அப்போது நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1 பண்ணோம். அப்போ 5 + 1 பண்ணோம், பண்ணிவிட்டு இங்கே 6ன்னு மாறும், அவ்வளோதான். ஒரே ஒருக்கா அடிஷன் பண்ணும், அதை ஒரே ஒருக்கா கூட்டம், அவ்வளோதான். சிம்பிள் as that. அதே மாதிரி மைனஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒருக்கா டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு நம் ஈக்குவல் டு நம் மைனஸ் 1, என்ன டிக்ரிமெண்ட் பண்ணியோ ஆல்ரெடி இருக்கிற நம்பர் எடுத்துக்கும். இப்போ இதில் 6 இருக்கா, அப்போ 6 - 1 எடுத்துக்கும். 6 - 1 வந்து 5, இங்கே அசைன் பண்ணிடும், ஈக்குவல் டு அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுவும் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணும். என்ன ப்ரோ ஈக்குவல் டு வரல, அசைன் பண்ணல அப்படின்னா இது ஷார்ட்கட்டு. ஈக்குவல் டு வராமல் 2 ப்ளஸ் 2 மைனஸ் வந்துச்சுனாலும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பேசிக்கலி வந்து ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். இது வந்து மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1, சிம்பிளாக மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி. அதோட இது ஒரு ஷார்ட்கட். ஆனால் இந்த 1ங்கிறது மாறவே மாறாது. ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இந்த 1ங்கிறது மாறவே மாறாது. எப்போவுமே ஒரு அடிஷன் நடக்கும், ஒரு மைனஸ் ஆகும். இது ஷார்ட்கட். ஏன்னா நிறைய இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய வாட்டி நம்ம வந்து ஒன்று கூட்டுறது, ஒன்று கம்மி பண்ணுறதுன்னு இருப்போம்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் லூப்புக்குலாம் வந்து ஐட்ரேஷன் ஒன்று கூட்டுற மாதிரி தான் வச்சுருப்போம், ஒன்று குறைக்கிற மாதிரி தான் ஜென்ரலாக வச்சுருப்போம். ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாகவே வச்சுருக்காங்க. கூலா கிளியராக புரியும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்று இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸு ஒன்றும் இல்லை. இந்த ப்ளஸ் வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் போட்டிங்கன்னா அது பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். நம்பருக்கு முன்னால் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பராக மாறிடும். பேசிக் மேத், வி நோ தேட், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் எவர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கைஸ் இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம்.
ஸோ ஜென்ரலாக இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி இதெல்லாம் 3 செக்ஷனாக பிரிச்சாச்சு. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு ஐடென்டிஃபையர் மட்டும் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஓகேவா? திஸ் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும்போது ஈஸியாக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக. ஓகேவா? இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு I'll basically put it over here. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று காப்பி பண்ணி இதை கீழே நவுத்திடுறேன். ஸோ நவுத்திட்டு திஸ் இஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் இந்த இது இருக்குல்ல, அரே யார், இது வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து யூனரின்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து தட் வில் பி அரித்மெட்டிக். கூல். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் போதும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ட்டு நம்பர்னு ஒன்று எடுத்துகிட்டு 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, வேரியபிள் நேமை போட்டு ஒரு ஆரோ மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ இதை அப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, கூல். ஸோ இது பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஈக்குவல் டு பண்ணோடனே இது வந்து இந்த என்னென்ன ரைட்டில் வேல்யூ இருக்கோ அது அசைன் ஆயிரும். கிளியரா? இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இதை இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரில் 10ன்னு வந்துருச்சு. ஃபார் ஷுர். ஸோ ஈக்குவல் டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஷுரில் இதுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கோ அது இங்கே அசைன் ஆகணும். பாருங்கள், அசைன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், டன் அண்ட் டஸ்டட். அந்த பாக்ஸில் அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து நம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10 பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் அப்படி பண்ணும்போது பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த ஆப்ரேட்டர் வந்து நான் போடுறேன், விச் இஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஒரு இஷ்டு போட்டு ஸோ இந்த நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன, இது பேசிக்கலி என்ன, நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம். இட் இஸ் பேசிக்கலி நம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 10. கரெக்டாக? ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து அது கூட 10 ப்ளஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி 10 இருக்குது, இதில் 10 அசைன் பண்ணியிருக்கோம். 10 + 10, அப்போ இந்த இடத்துல 20 இருக்கணும். ஃபார் ஷுர் தானே? இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மள ஆல்ரெடி 10 இருக்குது. 10 + 10 20, இதுக்குள்ளே அசைன் ஆயிரும். பிகாஸ் இங்கே ஈக்குவல் டு தான். பிகாஸ் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் as well as ஒரு ஆப்ரேஷனும் நடக்கும். கிளியராக பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீ காப்பி பண்ணிவிட்டு இன்னும் மாற்றி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது இன்டூ ஆர் ஈக்குவல் டு 10 போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியர் கிடைக்கும்ல. ஸோ இதையும் கொஞ்சம் காப்பி பண்ணுறேன். இது இன்னும் 2. ஸோ பேசிக்கலி இங்கே ஒன்று பிரிண்ட் பண்ணும், ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10க்கு ஒன்று பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10க்கு ஒன்று பிரிண்ட் பண்ணும், சின்னதாக. ஓகே, இந்த ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே வரணும்ல. ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து இங்கே தள்ளிடலாம் இவனை. ஓகே, ஸோ இவனை எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணும். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம 10 இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு நம்ம ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கோம், 10 பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி ஆல்ரெடி இருக்கிறது கூட ப்ளஸ் 10 பண்ணோம். 10 இருக்குது, 10 + 10 20 இருக்குது. இப்போ நம்ம வந்து 20 மாறிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 20 மாறிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே தான் அசைன் ஆகுது எல்லாமே. கூல். ஸோ இப்போ அதுக்கப்புறம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 பண்ணுறோம். 20ல் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 பண்ணுறோம். ஆல்ரெடி 20 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்க 20 -10 பண்ணுவோம். ஸோ அது என்ன ஆகுது, 10 ஆகிடுச்சா? ஃபார் ஷுர். கிளியராக புரிஞ்சா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னது, இன்டூ ஆர் ஈக்குவல் டு. ஸோ இன்டூ ஆர் ஈக்குவல் டு 10 ஆகிடுச்சு. 10 × 10 100. ஏன்னா ஆல்ரெடி இப்போ 10 ஆகிடுச்சு. மைனஸ் பண்ண 10 ஆகிடுச்சு. இப்போ 10 தான் நமக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இங்கே 10 × 10 which is 100 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஓவர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சிம்பிளாக நம்ம பார்த்தோம். நம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம் மைனஸ் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டையும் பார்த்தாலே போதும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஆக்சுவலி இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுடுறேன். ஓகே. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர், இது வந்து மைனஸ் ஆப்ரேட்டர். அவ்வளோதான். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பேசிக்கலி இது 100ல் இருந்துச்சுல. அப்போ ஒருக்கா ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும், 101 மாறும். திருப்பி மைனஸ் பண்ணும்போது 101லேருந்து 100 மாறிடும். அவ்வளோதான். பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் பண்ணோடனே 101 ஆகிடுச்சு, மைனஸ் பண்ணோடனே 100 ஆகிடுச்சு. as simple as that. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நமக்கு வந்து a + b பண்ணுறதுக்கு 2 தேவை. ஓகே, ஸோ அதுக்கு நான் 2 எடுத்துக்கிறேன். நம் 1 ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம் 2 ஈக்குவல் டு ஒரு 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கலாம். ரிசல்ட்டு. ஸோ அதில் தான் வந்து நம்ம a + b என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு இதை நம் 1 + நம் 2 பண்ணலாம். சாரி கைஸ், a + bலே இருக்கேன். நம் 1 + நம் 2 பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் நம் 1 + நம் 2. இதில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் வேணும், அதுக்கப்புறம் இன்ட்டு வேணும், அதுக்கப்புறம் டிவைட் வேணும், மாடல் வேணும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம் 1 + நம் 2, நம் 1 - நம் 2, அதுக்கப்புறம் இங்கே இன்ட்டு எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நான் போட்டுறேன். அவ்வளோதான். எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் போடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும், இது வந்து கோஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டரு, அதுக்கப்புறம் இது வந்து மல்டிப்ளிகேஷனு, இது வந்து மைனஸ் பண்ணும், இது எல்லாமே ப்ளஸ் பண்ணும்ல. ஸோ ஜென்ரலாக இந்த ரிசல்ட்டுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் அசைன் பண்ணுறதுனால இந்த நம் 1 நம் 2 எப்போவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? எனியோ அதையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், பேசிக்கலி வந்து நான் எல்லாத்தையும்
நான் இது பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஐடென்டிஃபையர் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அது எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கலி இதில் நம்ம வந்து இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த 2 நம்பர் மைனஸ் பண்ணுறோம். இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் வந்து கோஷியன்ட்டு, இது ரிமைண்டர். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா மொத்த அவுட்புட் எல்லாமே வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேருந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்1 நம்2 வந்து நம்1 வந்து 10 நம்2 வந்து 5. ஓகேவா? இங்கே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நம்1 ப்ளஸ் நம்2 பண்ணியிருக்கோம். அப்போ 10 + 5 15. அவ்வளோதான். அப்புறம் 10 - 5 5. 10 × 5 50. அப்போ 10 / 5 பண்ணிங்க அப்படின்னா அதோட கோஷியன்ட் என்ன? 5 2s are 10. அப்போ 2. ஸோ அதோட ரிமைண்டர் என்ன? எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ அதனால் 0. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் எவர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்த பாகத்தில் மிச்சம் இருக்க ஆப்ரேட்டர்ஸை ரொம்ப கிளியராக பார்க்கலாம்.